நீங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டுமானால் சுவிசேஷமானது உங்களை குறித்து இருக்கக்கூடாது. சுவிசேஷம் இயேசுவை மையப்படுத்தி இருக்கணும். உங்களை தனிப்பட்ட மேன்மையும் மகிமையும் குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதில் இயேசுவையே மையப்படுத்தி இருக்கணும். 2 கொரிந்தியர் 4:5 வாசிங்க. நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். பாருங்க, உங்களுடைய பிரசங்கம், அதாவது உங்க நோக்கமே எப்படி இருக்கணும்? இயேசுவை நான் சொல்லி கொடுக்கணும். என் சுவிசேஷம் கேட்க யாராவது வராங்களா, அவங்க இயேசுவை அறிஞ்சு கொடுக்கணும். இயேசு இடத்துல இன்னும் வளரணும், இன்னும் பெருகணும். அந்த ஒரு நோக்கம் தான் இருக்கு. உங்களுடைய காரியமா இருக்கக்கூடாது. உங்க சுவிசேஷத்துல சிலுவை உயர்த்தப்படணும். ஜனங்களுடைய பாவங்கள் அம்பலப்படணும். அந்த மக்களை எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணும். அந்த சுவிசேஷம், அதாவது சுவிசேஷம் சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னேன். என்ன காரியம் சொன்னேன்? அது இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அடுத்தது அதே சுவிசேஷம் எப்படியா இருக்கணும்? அந்த மக்களை மனம் திரும்ப தக்கவாறு முடிவெடுக்க வைக்கணும். அந்த சுவிசேஷத்துல 2 நோக்கம் இருக்கு. இயேசுவை மட்டும் சொல்லிட்டு போயிடவும் கூடாது. சுவிசேஷ முடிவு எப்படி இருக்கணும்? அந்த மக்களாகவே மனப்பூர்வமாக தீர்மானம் எடுத்து மனம் திரும்ப தக்கவாறு உங்க சுவிசேஷம் அமையணும். ஏன்னா ரட்சிப்பு என்கிறது தாமதிக்கக்கூடியதான ஒரு காரியம் அல்ல. மனம் திரும்புதல் என்கிறது தாமதிக்கக்கூடிய காரியம் இல்லை. இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுதே இதுவே ரச்சனை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய சுவிசேஷம் இயேசுவை குறித்து சொன்னாலும் அந்த ஜனங்களை தீவிரப்படுத்தாமல் இருக்குமே, ஆனால் என்ன ஆகி போகும்னா அந்த சுவிசேஷம் பலனற்று போகும். அதனால உங்களுடைய ஒவ்வொரு சுவிசேஷம் கடைசியில அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக கொண்டு வரணும், ரட்சிப்புக்கு ஏதுவாக கொண்டு வரணும். ஆனா கடைசி நீங்க அவங்களை தீவிரப்படுத்தும். உங்க சுவிசேஷம் எப்படிதான் இருக்கணும்? இந்த ஜனங்களை உடனே மனம் திரும்ப வைக்கணும். ஒரு சுவிசேஷம் தாமதிக்கிற விதத்துல இருக்குமே, ஆனா அந்த ஜனங்கள் அப்படியே குளிர்ந்து அனுபவம் இல்லாம அப்படியே போயிடுவாங்க. உடனே முடிவெடுக்கத்தக்கவாறு அந்த நேரத்துல அந்த சுவிசேஷம் கேட்டு அந்த ஒரு முடிவு எடுக்கத்தக்கவாறு நீங்க இந்த உங்க சுவிசேஷம் தூண்டத்தக்கவாறு இருக்கணும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவரை முழுமையாய் சார்ந்து இருக்கணும். நீங்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னா நீங்க ஆவியானவரை சார்ந்து இருக்கணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4:6 வாசிங்க. அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும்னா அது முழுக்க முழுக்க ஆவியானவர்கள் தான் கூடும். ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டு, அப்ப நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம கூட ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து கிரியை செய்யணும். அப்ப நம்ம ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற அந்த இடத்துல மட்டும் ஆண்டவரே என் கூட கூட இருக்க மாட்டார். இவன் தெரு ஊழியமோ இல்லை சுவிசேஷ ஊழியமோ ஒரு வாரம் இல்லை ஒரு 2 மணிக்கு பிரசங்கம் பண்ணுறோம், இதுல என் கூட இருந்துச்சுன்னா இருக்க மாட்டார். அப்ப ஆவியானவர் எப்பவும் நம்ம கூட இருக்க தக்கவாறு நம்முடைய வாழ்க்கையில முழுவதும் அவருடைய உணர்த்துதலுக்கும் அவருடைய ஏவுதலுக்கும் அவருடைய சகலத்திற்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு பிரியப்படுத்தி போய் பாருங்க. அப்போ இந்த ஆராதனைகள் அவர் கிரியை செய்வார். ஏன்னா அவருடைய ஆவியினுடைய அந்த துணை நமக்கு இல்லாம ஒரு ஆத்மாக்களையும் ஆதாயப்படுத்த முடியாது. ஆவியானவர் கிரியை செய்தால் மட்டும்தான் அந்த இருதயம் திறக்கப்படும், குற்ற உணர்வு அடைவாங்க, மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கறதே அது ஆவியானவர் தான். அப்ப நீங்க முதல்லயே அவரை சார்ந்து போகும்போது அவர் உங்க கூட இருந்து எந்தெந்த இடத்துல கிரியை செய்யணுமோ அந்த ஆராதனை இடத்துல கிரியை செய்வார். அப்ப நீங்க நீங்க முதல்ல ஆவியானுடைய கிரியைக்கு இடம் கொடுக்கணும். ஆவியானுடைய அந்த அனலை நீங்க அணைச்சிடக்கூடாது. அவருடைய உணர்த்தலுக்கு ஏற்ற விதத்துல உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்.